தமிழ் சொசைட்டி சேம் நம்ம திராவிடியன் மூவ்மெண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு கொஷின் மட்டும் லிட்ரேச்சர் பார்ட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வரும். அதுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் இப்போ 2019 தமிழ் சொசைட்டி இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸு, வேறு இன்ஸ்டியூஷன்ஸில் கேட்ட கொஷின்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கொஷின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் வர்றதை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எக்கானமி, என்விரான்மெண்ட், ஜியாகிரஃபி இந்த 3க்கும் ஸ்கூல் புக் தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ரீசெண்டாக கேட்குற எல்லா டெஸ்ட்லேயும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நிறையா கேட்குறாங்க. ஸோ அதுலேயும் என்விரான்மெண்ட், எக்கானமி நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 3 பேப்பருக்கும் வந்து சிலபஸ் மட்டும் படித்தாலே போதும், அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். இதை தாண்டி மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன தேவைன்னா, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஒரு பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க, கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நீங்கள் எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க, ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸ்பீட் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்சரை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓவர் த கோர்ஸ் தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நிறையா டெஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஒரு வீக்லி 1 or 2 டெஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும், அந்த ப்ரெசன்டேஷன் வரும். அப்புறம் ஒரு கொஷின்ஸ்க்கு எப்படி வந்து ஆன்சர் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னாடி கொடுக்க முடியும், எந்த பாயிண்ட்ஸ் முன்னாடி கொடுக்கணும், எதை ஹைலைட் பண்ணணுங்கிற ஸ்கில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இந்த ரைட்டிங் மெத்தடாலஜி, இந்த 3ம் நீங்கள் கரெக்டாக கிளியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் கிராக் பண்ணிடலாம்.